எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. அன்பு, இரக்கம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத உணர்வுகள். ஆனா அப்பம்ங்கிறது பசியை போக்குற ஒரு பொருள். கண்ணுக்கு தெரியாத இந்த இரக்கத்துக்கும் நம்ம வாழ்வின் அப்பத்துக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? வாங்க இந்த விளக்கத்துல அத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் சொல்லப்போனா ஆதாரம். திருத்தூதர் யோவான் ரொம்ப சிம்பிளா ஆனா அவ்ளோ ஆழமா சொல்றாரு, கடவுள் அன்பாய் இருக்கிறார். இது ஏதோ அவரோட ஒரு குணம் மட்டும் இல்ல, அதுதான் அவரோட முழு அடையாளமே. சரி, கடவுளே அன்புதான் சொன்னா உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த அன்பு சும்மா வார்த்தையோட போயிடுதா, இல்ல நம்ம வாழ்க்கையில நம்மள சுத்தி ஒரு செயலா அது வெளிப்படுதா? வாங்க, இதுக்கான பதில தான் இப்ப நாம தேட போறோம். அப்போ இந்த அன்பு எங்கிருந்து ஆரம்பிக்குது? நாம முயற்சி பண்ணி உருவாக்குற ஒரு விஷயமா அது? மூலநூல் சொல்லுது இல்லவே இல்லைன்னு. இந்த அன்பு நம்ம கிட்ட இருந்து தொடங்கவே இல்ல, அதுக்கு பதிலா அது கடவுள்கிட்ட இருந்து நம்மள நோக்கி வர்ற ஒரு செயல். நம்ம பொதுவா அன்பை எப்படிங்க அளவிடுவோம்? மத்தவங்க மேல நாம காட்டுற அக்கறைய வச்சுதானே. ஆனா இங்க பாருங்க, தெய்வீக அன்போட இலக்கணமே வேற மாதிரி இருக்கு. அது நாம கடவுள் மேல காட்டுற அன்பை பத்தினது இல்லையா. அதுக்கு பதிலா அவர் நம்ம மேல காட்டின அன்பு, நம்ம தப்புக்காக அவரோட மகனையே அனுப்புன அந்த தியாகத்துல தான் அந்த அன்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது நாம தேடி போன பரிசு இல்ல, நமக்கு தானா கிடைச்ச ஒரு கிஃப்ட். ஓகே, இந்த தெய்வீக அன்புங்கிறது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உணர்வோட நின்னுடுமா? இல்லவே இல்ல. அது ஒரு முழு சமூகத்தையும் எப்படி மாத்தணுங்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி திருப்பாடல் 72ல இருக்கு. ஒரு நீதி சமாதானம் நிறைஞ்ச உலகம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு கனவை அது நமக்கு காட்டு. அப்போ ஒரு நீதியான ஆட்சி இருந்தா என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்களேன். ஏழை எளியவங்களுக்கு நீதி கிடைக்கும், மலைகள்ல சமாதானம் இருக்கும், கஷ்டப்படுறவங்களோட பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க, நேர்மை செழிக்கும். இதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. கடவுளோட அன்போட முதல் வெளிப்பாடுங்கிறது பெரிய பெரிய கொண்டாட்டங்கள்லாம் கிடையாது, சமூகத்துல ரொம்ப நலிஞ்சு போனவங்கள கை தூக்கி விடுறதுதான். இப்போ இந்த பரந்த சமூக பார்வை ஒரு தனிப்பட்ட மிஷனா மாறுது. ஒரு பெரிய ஐடியால இருந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு நாம இப்போ வர்றோம். கவனிங்க, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கார். அவ்வளவுதான். இந்த ஒரு வரியில அந்த பெரிய லட்சியம் ஒரு ஃபோக்கஸ்டு டார்கெட்டா மாறுது. யாருக்கான பணி இது? ரொம்ப தெளிவா சொல்லப்படுது, ஏழைகளுக்கான பணி. இதுதான் நாம அடுத்து பார்க்க போற அந்த முக்கியமான சம்பவத்தோட திறவுகோலே. இப்போ அந்த அன்பு எப்படி ஒரு நிஜமான செயலா மாறுச்சுன்னு பார்க்கலாமா? இயேசு ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கறாரு. அவங்க மேப்பன் இல்லாத ஆடுகள் மாதிரி சிதறி இருக்காங்க. இத பார்த்ததும் அவர் மனசுல ஒரு பெரிய இரக்கம் பொங்குது. அந்த இரக்கம்தான் அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போகுது. இங்க பாருங்க, ரெண்டு விதமான பார்வை ஒன்னோட ஒன்னு மோதுது. ஒரு பக்கம் சீஷர்களோட பிராக்டிக்கலான பார்வை. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், நேரமும் ரொம்ப ஆயிடுச்சு, இவங்களை அனுப்பிடுவோம், அவங்க போய் சாப்பாடு வாங்கிட்டோம். இது லாஜிக்கலா சரிதான். ஆனா இன்னொரு பக்கம் இயேசுவோட பார்வை, அது இரக்கத்துல இருந்து வருது. அவர் என்ன சொல்றாரு? நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இது லாஜிக் எல்லாம் தாண்டின ஒரு அன்பு கட்டளை. இந்த மிராக்கிள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்னு பாருங்களேன். முதல்ல ஒரு பெரிய தேவை, பசியோட ஒரு மாபெரும் கூட்டம். ரெண்டாவது கையில இருக்கிற பிரச்சனை, வெறும் 5 ரொட்டியும் 2 மீனும் தான் இருக்கு. மூணாவது ஒரு தெளிவான கட்டளை, நீங்களே கொடுங்க. நாலாவது செயல், அவர் அந்த உணவை எடுத்து நன்றி சொல்லி அதை பிரிச்சு கொடுத்தாரு. அஞ்சாவது அதோட விளைவு, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானாங்க. கடைசியா 6வது ஸ்டெப், அந்த நிறைவு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிச்சம் மீதி இருந்தது. இந்த சம்பவத்தோட முழு தாக்கத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பர்ஸ கொஞ்சம் பார்க்கணும். அப்பதான் அதோட பிரம்மாண்டம் நமக்கு புரியும். எல்லாமே ஆரம்பிச்சது ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப கம்மியான ஒரு எண்ணிக்கையில இருந்துதான். கையில இருந்தது என்ன? வெறும் 5 ரொட்டி 2 மீன். இது ஒரு சின்ன குடும்பத்துக்கே பத்தாது இல்லையா? ஆனா அந்த சின்ன ஆரம்பத்துல இருந்து கிடைச்ச ரிசல்ட்ட பாருங்க. ஆண்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்போ பெண்கள் குழந்தைங்களெல்லாம் சேர்த்தா அந்த எண்ணிக்கை எங்கேயோ போகும் இல்லையா? நினைச்சு பாருங்க, அந்த 5 அப்பங்கள் இப்போ பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடா மாறிருக்கு. இதுதான் கிளைமேக்ஸ். எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்ச பிறகும் சாப்பாடு மீதி இருக்கு. அதுவும் எவ்வளோ தெரியுமா? ஆரம்பத்துல இருந்ததை விட பல மடங்கு அதிகம். முழுசா 12 கூட நிறைய மீதம். பாருங்க, இந்த கதை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உண்மைய நமக்கு சொல்லுது. அன்புல இருந்து வர்ற ஒரு சின்ன இறக்கச் செயல் பற்றாக்குறை இருக்கிற ஒரு இடத்த நிறைவான இடமா மாத்துற சக்தி அதுக்கு இருக்கு. ஆக கடைசியா இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் வந்து நிக்குது.
கடவுளோட அன்பு நீதியையும் இரக்கத்தையும் செயல்ல காட்ட சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை வச்சு அடுத்தவங்களோட தேவையை நம்ம சந்திச்சா நம்மளோட பற்றாக்குறைகளும் நிறைவா மாறுமா? யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு பழைய கதை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம். சிந்திப்போம்.